نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه الحمد لله. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இமாம் ஜமாத்தோடு ஃபஜ்ருடைய தொழுகை, கடமையான தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். நம்முடைய இறுதி மூச்சு வரை இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை, மனதைரியத்தையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. நம் தொழக்கூடிய தொழுகைகள், இன்ன பிற அமல்கள், நல்லமல்களை அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் அவனுக்கு பிடித்தமான முறையில் அமல் செய்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சாலிஹான சலாமத்தான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. உலகத்தில் நடக்கக்கூடிய பல சஞ்சலங்கள், துன்பங்கள், துயரங்களை விட்டும், குறிப்பாக நம்முடைய வீடுகளில் நம்முடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகள், ஆபாத்துகள், பல முசீபத்துகள், மன கஷ்டங்கள், பண கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் நீக்கி சுபிட்சமான ஆரோக்கியமான ஆபத்தான வாழ்க்கையை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாக இருக்கக்கூடிய ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நாயகத்தின் மீது அதிகம் புகழ் பாடக்கூடிய, ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. சங்கை குறித்தானவர்களை நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரபீஉல் அவ்வல் மாதம் இன்ஷா அல்லாஹ் இன்று பிறை துவங்க இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும் என்பதாக நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் மீது அதிகம் ஸலவாத் ஓத என்பதாக நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவோம், இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமா அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் ஸலவாத் சொல்றாங்க. ஈமான் கொண்ட என்னுடைய நல்லடியார்கள் நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க அல்லாஹ் சொல்றான். இப்போ நம்ம பார்க்கறது என்ன, அல்லாஹ் ஸலவாத் சொல்றான் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது முஃபஸ்ஸீரும் ஹதீஸ் விளக்கம் தர்றாங்க. அல்லாஹ் ரஹ்மத்து செய்கிறான் என்பதாக ஹதீஸ் விளக்கம் தர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸலவாத் சொல்றான் என்பது அவனுடைய ரஹ்மத்தை வாரி வழங்குகிறான் என்பதாக சொன்னாங்க. மலக்குமார்கள் ஸலவாத் சொல்வது என்பது மலக்குமார்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே இருக்கிறார் என்பதாக ஹதீஸின் விளக்கம் தர்றாங்க. இப்போ நம்ம இடத்துல அதிகம் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுறான். சஹாபாக்கள் இடத்துல அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லு அலைய, என் மீது அதிகம் ஸலவாத் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. என் மீது அதிகம் ஸலவாத் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்றாங்களோ அல்லாஹ்வுடைய 10 பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிடுறான், 10 நன்மைகள் அல்லாஹ் கொடுக்குறான், 10 அந்தஸ்துகள் அல்லாஹ் மறுமையில உயர்த்துறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் குறிப்பாக யார் ஸலவாத் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை அவர்கள் மீது குறிப்பாக இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலகத்துல எல்லா அடியார்களும் இருக்கும் பொழுது குறிப்பிட்ட சில அடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய பார்வை படுகிறது என்று சொன்னால் இவ்வளவு பெரிய பாக்கியம். இப்போ ஸ்கூல்ல இருக்கிறாங்க, இல்லை யாராவது ஆஃபீஸில் வந்திருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நம்மளை மட்டும் கூப்பிட்டு குறிப்பா நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி உலகத்துல கோடான கோடி லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹ் படைச்சிருந்தும் அல்லாஹ்வுடைய குறிப்பாக இருக்கக்கூடிய அவருடைய ரஹ்மத்துடைய பார்வை நம்மின் மீது படுவதற்கு உண்டான மிகப்பெரிய பாக்கியம் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நாவல வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸலவாத் சொல்றதுன்னா என்ன, எப்படி உங்கள் மீது ஸலவாத் சொல்லுவது? நிறைய பேர் கேட்குறாங்க, ஸலவாத் சொல்லணும்னு பேசிட்டீங்க அஜித்து, எப்படி ஸலவாத் சொல்ற, ரசூலுல்லாஹ் மீது எப்படி ஸலவாத் சொல்றது? ரசூலுல்லாஹ்வே ஒரு துஆவை சொல்லி தர்றாங்க, ஸலாத்தி இப்ராஹிமியா, நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் கடைசி இருப்புல அத்தியாயத்துக்கு ஓதுறமா இல்லையா, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா சய்யிதினா இப்ராஹீம வஅலா ஆலி சய்யிதினா இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் وعلى سيدنا مولانا محمد كما باركت على سيدنا
இப்ராஹீம வஅலா இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்ற தரூத் இப்ராஹிம் ஓதுகிறோம் அல்லவா, இந்த ஸலவாத்தை சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கற்றுத்தர்றாங்க. அல்லாஹ் அக்பர். நம்ம இனிமே யாரோ ஓதுனாங்க, யாரோ சொல்லியிருந்தாங்க, ஒரு தொழுகையில ஓதிட்டு இருக்கிறோம். தொழுகையில ஓதுவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி தர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல், நாயகத்துடைய ஸலவாத்தை சொல்லாமல் அந்த தொழுகை பரிபூர்ணம் அடையாது. எந்த துஆவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழாமல், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்று நாயகத்துடைய ஸலவாத்தை ஆரம்பத்திலும் கடைசியிலும் எந்த துஆவில் இல்லையோ அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் அக்பர். நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய காரியங்கள் லேசாக ஆக வேண்டும் என்று சொன்னால், நமக்கு பரக்கத்து வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சகல கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், பல முசீபத்துகள் துன்பங்கள் துறைகள் நம்மை விட்டு நீங்கி ஓட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தொழில் துறைகள் வியாபாரங்கள் பரக்கத்து ஏற்படணும், நம்முடைய விவசாயங்கள் நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், நான் அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்மளால ஸலவாத் ஓதுறது இந்த ஸலவாத் தான் ஓதணுமா, இது மட்டும்தான் ஸலவாத்தா அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி தர்றோம். நம்ம இப்போ தொழுகையில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின உடனே சனா ஓதுறோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், துணி சூரா ஓதுறோம், ஓதி முடிச்சு ருக்குவுக்கு போகிறோம். யாராவது ருக்குவுக்கு போகாமல் செஞ்சா அது போயிடுவாங்களா? போக மாட்டாங்க. ருக்குவுக்கு போனதுக்கப்புறம் ருக்குவில் இருக்கும்போது சுப்ஹான ரப்பில் அஸீம், சுப்ஹான ரப்பில் அலீம் 3 தடவை 5 தடவை 7 தடவை ஓது ஒற்றை படையில. ருக்குவிலிருந்து எந்திரிச்ச உடனே ஒரு துவா ஓதணும். என்ன துவா ஓதுவோம்? ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ர் ஓதுவோம். அப்படிதானே? இந்த பூசை இது ஓதுறோமா? ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ர் ஓதுவோம். இப்படி எல்லாரும் ரசூலுல்லாஹ் இப்படித்தான் ஓதுனாங்க, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொல்லி தந்தாங்க. ஆனா ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாரும் தொழுதுட்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹ் தொழு வைக்கிறாங்க. சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று ரசூலுல்லாஹ் எந்திரிச்ச உடனே இந்த ஒரு சஹாபி சத்தம் போட்டு ரப்பனா வலக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர் சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்ற துஆ ஓதிட்டாங்க. ஓதி சலாம் கொடுத்தாச்சு. ரசூலுல்லாஹ் உடனே திரும்பி என்ன செய்யறாங்க? யார் என்ன புதுசா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சஹாபிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இல்லை தப்பா ஏதோ சொல்லிட்டோமோ, ரசூலுல்லாஹ் கோபத்தோட கேட்குற மாதிரி தெரியுது, இல்லை சொல்லுங்க யார் சொன்னது, எல்லாமே தயங்கி நிற்கிறாங்க. அந்த சஹாபி கூனி குறுகி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல மாட்டோம், யாருன்னு சொல்லுங்க. யார சொல்லலாம், நான் தான் சொன்னேன். யார சொல்லலாம் ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிகளுக்கு சுபச்செய்தி, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சுபச்செய்தி உண்டாகட்டுமாக. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு, அந்த ஸலவாத்தை கேட்டு, அந்த திக்ரை கேட்டு வானத்திலிருந்து மலக்குமார்கள் ஓடோடி வருகிறார்கள். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மலக்கள் வந்து நீங்கள் சொன்ன அந்த ஸலவாத்தை தூக்கி செல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. யா அல்லாஹ், புகழ் எல்லாமே உனக்கு தான் சொந்தம். அதிகம் எவ்வளவு இருக்குது எல்லாமே உனக்கு தான் சொந்தம். ஹம்தன் கஸீரா, எவ்வளவு எல்லாமே பரக்கத்து உனக்கு தான் சொந்தம். உன்னுடைய பரக்கத்து எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லையா அல்லாஹ் என்ற அந்த துஆவை அவங்களுக்கு யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா? ஆனா அல்லாஹ்வே அவங்களுடைய சஹாபிகளுடைய நாவல் அல்லாஹ் என்ன செஞ்சா கல்புல போட்டு சொல்ல வச்சான். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்தை நம்மால எவ்வளவு சொல்ல முடியுமோ, ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஒரு ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம், இது ஒரு ஸலவாத். இப்படி ஸலவாத்துல எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான ஸலவாத். ஸலாத்தை நாரியா இருக்கு, ஸலாத்தை நாதியா இருக்கு, ஸலாத்தை ஃபாஜியா இருக்கு, ஸலாத்தை ஃபௌசியா இருக்கு, இப்படி ஸலாத்து தாஜியா இருக்கு. இப்படி லட்சக்கணக்கான ஸலவாத்துகள் இறைநேசர்கள் ஓதி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு சின்ன ஸலவாத்தா சொல்லி கொடுத்தாங்க. ஆனா லட்சக்கணக்கான ஸலவாத் எப்படி வந்துச்சு? ரசூலுல்லாஹ் நம்ம சொல்லுற உதாரணத்தை சொல்லணுமா இல்லையா? ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ர் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அந்த சஹாபி அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்று சொன்னாங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய புகழை சொல்லி
ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைகளை சொல்லி, ரசூலுல்லாஹ்வுடைய குணாதிசயங்களை சொல்லி என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹ்வை புகழ் பாடலாம், ஸலவாத் சொல்லலாம் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அதிகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லக்கூடிய, ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. குறிப்பாக இன்றைய பிறை இன்ஷா அல்லாஹ் பெரிய ஒன்றாக இருக்குது. ரபீல் அவ்வல் புனிதமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து போது கிடைத்த மாதம் இந்த ரபீல் அவ்வல் மாதம். ரசூலுல்லாஹ் பிறந்த மாதத்தில் நம்ம அதிகம் என்ன செய்யணும்? நம்முடைய பாவ மன்னிப்பு நீங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நாயகம் மீது அதிகம் ஸலாத் சொல்லணும். எல்லா பள்ளிவாசல் என்ன செய்வாங்க? மௌலூது ஷரீஃப் ஓதப்படும். மௌலூதுடைய மஜ்லிஸ்ல கலந்துக்கணும். அதுவும் ஸலவாத் தான். ரசூலுல்லாஹை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு சபையும் ஒரு ஸலவாத் தான். ரசூலுல்லாஹை பற்றி புகழ் பாடக்கூடிய ஒவ்வொரு சபையும் ஸலவாத் தான். அப்படி ஸலவாத்துடைய சபை நம்ம கலந்து கொள்ளக்கூடிய வரக்கத்தின் காரணமாக நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி அருள்புரிவான். சங்கமிக்க அடுத்தாங்க நல்லடியார்களே, நம்ம எவ்வளவோ நியத்து வச்சிருக்கோம், இதெல்லாம் நடக்கணும், அதெல்லாம் செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும்னு நினைப்போம். இந்த மாசத்துல ஒரு நியத்து வைப்போம், நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹ் மீது எப்படியாவது லட்சக்கணக்கான ஸலவாத்துகள் ஓத வேண்டும் என்பதாக நம்முடைய நியத்து வைப்போம். ஒரு எய்ம் பண்ணுவோம், ஒரு குறிக்கோள் உயர்ந்தரமான ஒரு குறிக்கோள் வச்சு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வாரி வழங்கி அருள் புரிவானாக. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத்தின் காரணமாக, ஸலவாத்தினுடைய பரக்கத்தின் காரணமாக இம்மையிலும் மறுமையிலும் நாயகத்துடைய ஷஃபாத்தை பெற்றவர்களாக, அல்லாஹ் ரசூலை பொருத்தம் பெற்றவர்களாக, பரக்கத்து பெற்றவராக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.